வணக்கம் தமிழக மக்களே. நம்மளுடைய ஜனநாயக நாட்டில் ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த இணைய தளங்களில் நிறைய வீடியோ ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஒரு சில வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கரூரில் இருந்து இந்த முறை கோவை தெற்கு தொகுதிக்கு நம்ம ஊர்ல உண்மையிலே ஜனநாயகம் இருக்கா? அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை முழுதும் உள்ள தொகுதிகளுக்கு கரூர் டீம் மூலம் அவர் தேர்தல் ஆணையம்லாம் இதை பார்க்கத்தானே செய்வாங்க. தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார். இதுக்கு இவங்க என்ன ஆக்ஷன் எடுக்காங்க? கோவை தெற்கு தொகுதியில் எதுவுமே தெரியறது இல்ல. ரூபாய் வரை பட்டுவாடா செய்வதாக ஒருவேளை பணம் இருக்கவங்களுக்கு ஒரு ரூல், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு ரூல் அப்படின்னு இருக்கான்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலையில் தான் மேட்டுப்பாளையத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் நேர்மையா இருங்க ஐயா. மக்கள் உங்களை தான் நம்பி தேர்ந்தெடுத்து தலைவராக வச்சிருக்காங்க. ஸோ அந்த மக்களுக்கு ஒரு 50% நியாயமா இருந்து மக்களுக்கு சேவை செய்யுங்க. அதை தான் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தப்புயா இது மாதிரி பண்றது. ரொம்ப கஷ்டத்தோட தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். ரொம்ப மன வேதனையா இருக்கு. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நன்றி, வணக்கம்.